அத்தை, உங்க பேக்ல எப்படி அந்த நகை வந்துச்சு? எனக்கு தெரியல ராசாத்தி. அவங்க பேக்ல நகை இருந்தா நான் என்ன சொல்றது? அவங்க தான் திருடி இருக்கணும். ஏய், திரும்ப திரும்ப என் அத்தையை திருடின்னு சொன்ன அடிச்சு பல்லுல உடைச்சிருவேன். இதுல ஏதோ சதி இருக்கு. யாரோ வேணும்னே உங்க மேல பழிய போடுறாங்க அத்தை. நம்ம ஒண்ணு பண்ணி வச்சா அதை கெடுக்கிறதுக்குன்னே யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாலும் இந்த ராசாத்தி ஒன்றும் பண்ண முடியலையே. இங்க இருக்கிற யாரோ தான் அதை பண்ணிருக்கணும். இல்ல யாருக்காச்சும் யார் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க, யாராவது நகையை என் அத்தை பேக்ல போடும்போது பாத்தீங்களா? ராசத்தி, சும்மா தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல பழி போடாதீங்க. தப்பு எங்க மேலயா? மரியாதையா பேசுங்க, இல்ல நடக்கிறதே வேற. உண்மையை சொல்லல, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். யாரோ பண்ண சதிக்கு எங்க அத்தை பலியாக கூடாது. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அக்கா, அது அம்மா, அந்த குழந்தை ஏதோ சொல்ல வருது, ஏன் தடுக்கிறீங்க? இங்க வாங்க. அம்மா, இந்த குழந்தை ஏதோ பார்த்திருக்கு. இத சொல்ல வர்றத நீங்க தடுக்கிறீங்க. இவ என்ன சொல்ல நினைக்கிறாளோ இவளை சொல்ல விடுங்க. இல்லம்மா, அவ வேற ஏதோ சொல்ல வந்தா. சரி விடுங்க, அதை நான் கேட்டுக்கிறேன். சொல்லு பாப்பா, நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா? இல்லம்மா, அவளுக்கு எதுவும் தெரியாது, எங்களை விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா தனியா என்கிட்ட வந்து சொல்லுங்க. மா, என்னனாலும் தயங்காம சொல்லுமா. இங்க சொல்ல ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா தனியா போய் ராசாத்தி கிட்ட சொல்லுமா. நீங்க இப்படி அமைதியா இருந்தா தப்பே பண்ணாத என் அத்தை குற்றவாளி ஆயிடுவாங்க. வாயை திறந்து நீங்க ஏதாவது பேசினாதான் உண்மை தெரிய வரும். அப்பதான் என் அத்தை எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்க முடியும். சரி, நீங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல தயங்குறீங்க. ரூம்ல வந்து சொல்லுங்க. வாங்க. சொல்லுங்கம்மா. அது வந்துமா, மங்கையம்மா பையில நகை எடுத்து போட்டத என் பொண்ணு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னா. ஆனா இது பெரிய இடத்து விவகாரம் தான், நான் வெளியே சொல்லாம இருந்தேன். பெரிய இடத்து விவகாரம்னா யார் அத்தை பேக்ல எடுத்து போட்டது?
இங்க நான் மட்டும் தானே இருக்கேன், சொல்லுங்க. இல்லம்மா, தப்பாயிடும். ஆனா மங்கையம்மா நகை எடுக்கல. எனக்கு அது தெரியுங்க. ஆனா நகையை எடுத்து அத்தை பேக்ல போட்டது யாரு? அது ம். சொல்லுங்கம்மா. மரகதம்மா. இத சொன்னா உங்க குடும்பம் மானம்தான் போகும். தேவையில்லாம பாரி ஐயாக்கும் நேசமணி ஐயாக்கும் தான் சண்டை வரும். இத்தனை வருஷமா ஒன்னா இருந்த குடும்பம் இதனால பிரிய கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஊர் உலகம் உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப தப்பா பேசுவாங்கம்மா. மரியாதை எல்லாம் போயிடுமா. ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் முன்னாடி இத சொல்லாம இருந்தீங்களே. பாரி ஐயா மேலயும் நேசமணி ஐயா மேலயும் இருக்கிற மரியாதைனாலதான் சொல்லாம இருந்தேன். நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணணும். பண்ணுவீங்களா? சொல்லுங்கம்மா. வெளியே போனா என்ன ஏதுன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அப்போ குழந்தைதான் தெரியாம நகை எடுத்து ஹேண்ட்பேக்ல போட்டுச்சுன்னு சொல்லணும். ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்ற பொய்ல தான் எங்க குடும்ப மானமே இருக்கு. தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க கால்ல விழாலும் விழுறேன். என்னம்மா நீங்க என் காலெல்லாம் விழுந்துட்டு? சொல்றேன். சரிம்மா, உங்க நல்ல மனசுக்காக தான் இதை நான் சொல்றேம்மா. வாங்கம்மா போலாம். போலாம். சொல்லுங்க. சொல்லுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட குழந்தை தான் தெரியாம அந்த நகையை எடுத்து அவங்க பேக்ல போட்டுடுச்சு. நான் சொல்றதுக்கு வந்தேன், அதுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு மேல சொன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும் தான் நான் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. உள்ள கூட்டிட்டு போய் மிரட்டி பழிய ஏத்துக்க சொன்ன மாதிரி இருக்கு. ஏ சரோஜா, தங்கச்சின்னு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா ஏன் இப்படி விவகாரமா பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? குழந்தை எங்கேயாவது போய் சொல்லுமா? வாய் மூடிட்டு சும்மா இரு. ஏம்மா, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க அவமானப்பட்டு நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. இப்ப பாரு, தேவையில்லாம அவங்கள சந்தேகப்படும்படி ஆயிடுச்சு. சரி விடுங்கம்மா. குழந்தை ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா. அதுவும் அவங்க சொல்ல வரப்பதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல பயந்துதான் சொல்லாம இருந்திருக்காங்க. இது வளகாப்பு வீடு. அந்த பொண்ணுக்கு வளகாப்பு நல்லபடியா நடந்து
அவ நல்லபடியா குழந்தை பெத்து சந்தோஷமா இருக்கணும். அதனால யாரும் இத பத்தி பேச வேண்டாம். இதை இப்படியே விட்டுடுங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் நகை காண போன கோவத்துல உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேம்மா. இல்ல, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. என்னதான் இருந்தாலும் நான் உங்களை தப்பா பேசிக்க கூடாதுமா. என் மேலதாம்மா தப்பு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லி எங்க குடும்பத்து மானத்தை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ம். ராசாத்தி, ரொம்ப நன்றி ராசாத்தி. அத்தை, நீ மட்டும் இல்லைன்னா என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்திருக்கும். அத்தை, நீங்க எதுக்கு அத்தை கண் கலங்கிக்கிட்டு? எந்த தப்பும் பண்ணாத உங்களை ஆண்டவன் காப்பாத்துவாரு. கவலைப்படாதீங்க அத்தை. ஆனா தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஆண்டவன் தண்டிக்காம விட மாட்டாரு. சரி அத்தை, வாங்க நம்ம கிளம்பலாம். வீட்டுல போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரிம்மா, நான் வரேன். ம், சரிடி. ஏய், பாத்திருடி. நான் பாத்துக்கிறேம்மா. சரி. நாம போட்ட பிளான் படி மட்டும் நடந்திருந்தா அந்த மங்கை எங்கேயும் வெளியில வர முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கலாம். இந்த ராசாத்தி இடையில வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாலே. சரி, போகட்டும். நமக்கு நீ இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிடும். அப்ப பாத்துக்கலாம். அத்தை, எதுக்காக கூப்பிட்ட சொல்லு. உனக்கு என்ன என்கிட்ட தனியா பேச இருக்கு? எனக்கு எல்லாம் தெரியும் பெரியத்த. எதுக்கு வளகாப்பு வீட்ல அந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டீங்க? நான் என்ன தப்பா நடந்தேன்? அங்க நடந்த உண்மைய அந்த குழந்தை சொல்லிடுச்சு. நான் தான் நம்ம குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு அந்த குழந்தை மேல படிய போட சொன்னேன். இங்க பாரு ராசாத்தி, அந்த குழந்தை சொல்லுச்சு, அந்த அம்மா சொல்லுச்சுன்னெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காத. அதுவும் இல்லாம நீ யாரடி என்ன கேள்வி கேட்க? எனக்கு நான் எப்படி இருக்கணும்னு தெரியும். நான் உன்ன மாதிரி திருட்டு குடும்பத்துல இருந்து வந்தவல்ல. என்ன கேள்வி கேட்கிற தகுதி எல்லாம் உனக்கு கிடையாது. யாரோ சொன்னாங்கன்னு பெரிய இவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. ஏன் பெரியத்தை இப்படி பண்றீங்க? மங்க அத்தை அக்கா அக்கான்னு உங்க மேல பாசமா தானே இருக்காங்க. உங்களுக்கு அவங்க ஒரு நாள் கூட துரோகம் நினைச்சது இல்ல. அப்படிப்பட்டவங்க மேல பழி போட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் அத பண்ணனு ஏன் மேல பழிய போட்டு எனக்கும் மங்கிக்கும் சண்டை வர வைக்கணும். அதையே சாக்கா வச்சு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அதுக்கப்புறம் எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு எஜமானி ஆகணும். அதுதானே உன் எண்ணம்? என்ன பெரியத்த இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க? நான் அந்த மாதிரி நினைப்பேனா? ஏய், நடிக்காதீ சும்மா. இந்த மாதிரி கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு தான் பண்ணாத விஷயத்த நான் பண்ணதா நீ சொல்லிட்டு இருக்க. இதுல ரொம்ப நல்லவ மாதிரி என்ன தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க. நீ ஒரு காரியம் பண்ணு, வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த கேள்வி என்ன கேளு. அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எந்த தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாது அத்தை. சும்மா நடிக்காதடி. அத்தை, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நான் வளகாப்பு வீட்லயே வச்சு உண்மையை சொல்லிருக்க மாட்டேனா? யாருக்கும் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு தான் அந்த குழந்தைய பழிய ஏத்துக்க சொன்னேன். நீங்க தான் எதுவுமே புரிஞ்சுக்காம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்கலாம்.
ஆனா வீட்டை விட்டு வெளியில போனா நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். நீ எனக்கு எந்த அறிவுரையும் சொல்ல தேவையில்ல. நீ சொல்ற மாதிரி அல்பத்தனமான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். முதல்ல நீ யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஹே ராசாத்தி, எழுந்திரி. என்ன கண்மணி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி நாடகம் போடுறியா? நான் என்ன கண்மணி பண்ணேன்? ஹே மழுப்பாது. நான் உன்கிட்ட கார்ல போகும்போது என்ன சொன்ன? நீ முந்திக்கிட்டு நலங்கு வைக்காத, அத்தை நலங்கு வைக்கட்டும்னு சொன்னல்ல. நான் அவ்ளோ தூரம் சொல்லியும் நீ கேட்காம திமிரா நீ முதல்ல போய் நலங்கு வச்சிருக்க. உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? ஐயோ, நான் மாட்டேன்னு தான் சொன்ன கண்மணி. மங்காத்தை தான் வற்புறுத்தினாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அத்தை பேச்சையும் மீற முடியல. ஹே, உனக்கு உன் மாமியார் பெருசுனா எனக்கு ஏன் மாமியார் பெருசு. அதுவும் இல்லாம உன் மாமியாரை விட ஏன் மாமியார் தான் வயசுல மூத்தவங்க. அவங்க தலை குனிஞ்சு நிக்கறாங்கல்ல. அது மட்டும் இல்ல, நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமக. ஆனா இங்க யாரும் அப்படி நினைக்கிறது இல்ல. எல்லாரும் உன்னதான் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. கண்மணி, நீயும் ஏன் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? அங்க என்னோட நிலைமையே வேற. அப்படி நடக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ராசாத்தி. நீ இந்த வீட்டுக்கு எஜமானி ஆகணும். நீ சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். எல்லா மரியாதையும் உனக்கு தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல கண்மணி. இங்க பாரு, நீ எதுவும் என்கிட்ட சொல்லாத. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனி நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். என் பேச்ச மீறி ஏதாவது பண்ண எல்லாரையும் கூப்பிட்டு நீ கர்ப்பமா இல்ல, நீ பொய் சொல்லிட்டு இருக்கங்கிற உண்மையை சொல்லிடுவேன். என்ன கண்மணி, நீ தானே என்ன இப்படி நடிக்க சொன்ன? இப்போ நீயே அதை சொல்லி என்ன மிரட்டுற? ஹே, நான் தாண்டி உன்னை நடிக்க சொன்னேன். இப்போ உனக்கு கிடைக்கிற மரியாதைக்கு எல்லாம் நான் தான் காரணம். அப்ப நீ என் பேச்ச கேட்கணுமா இல்லையா? கேட்கணும் கண்மணி. ம். கேட்கதான் செய்யற. கண்டிப்பா கேட்பேன் கண்மணி. அந்த பயம் எப்பவும் இருக்கட்டும். இனி எதையும் நீ என்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. புரிஞ்சுதா? இல்ல நீ இந்த வீட்லயே இருக்க மாட்ட. ம். அத்தை, அத்தை என் மேல கோவமா? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? உன் பேச்ச நம்பி வந்ததுக்கு நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். ஹ, எனக்கு எங்க போச்சு புத்தின்னு தெரியல. உன்னை நம்பி நான் வந்திருக்க கூடாது. அத்தை, நான் எல்லாம் சரியாதான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. கண்மணி, போயிடு. சும்மா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை, நீங்க மட்டும் அதை பண்ணாம இருந்திருந்தா அந்த ராசாத்தியோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா என்ன அதை பண்ண விடாம நீங்க தான் உள்ள பூந்து கெடுத்துட்டீங்க. அதான் அவ முதல் நலுங்கு வச்சு முதல் மரியாதையை வாங்கிட்டு போயிட்டாளே. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணி என்ன ஆக போகுது? நீ என்ன டென்ஷன் பண்ணாத. ஐயோ அத்தை, என்னோட பிளானே அது இல்ல. அப்ப அவளுக்கு மரியாதை பண்ண வச்சு என்ன அசிங்கப்படுத்தணும், அதுதானே உன்னோட பிளானு? அத்தை, நான் அப்படி நினைப்பனா?
நீங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்ன உண்மை? அத்தை, அந்த ராசாத்தி கர்ப்பமா இல்ல அத்தை.